ஹாய் வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். அதாவது பரிதவிக்கும் மக்கள் சொல்லிட்டு நம்ம டாப்பிக்கில் வந்து கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்திருக்கோம். அங்கே உள்ள பஸ் ஸ்டாண்டை பற்றி இன்றைக்கி ரிப்போர்ட் போட போகிறேன். ஸோ எப்படிலாம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ். இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா கடலூர் பஸ் ஸ்டாண்ட் மணிகுண்டை பார்க்குறீங்க. ஆனால் இந்த கடலூர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சின்ன பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ்ஸு போக்குவரத்துலாம் ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து இடம் தான் சரியில்லை. இப்போ கடலூர் பஸ் ஸ்டாண்டோட பரிதாபம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ட்ரன்ஸ் நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா கடலூர் பஸ் ஸ்டாண்ட் பஸ் வர இடத்துல நம்ம நிற்கிறோம். இப்போ ஒரு பெரியார் பஸ் உள்ளே போயிட்டுருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ் வரத்துக்கு வெளிப்புற தோற்றம் SMKV ஓம் நமச்சிவாய பஸ் ஒன்று வந்துட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து எங்கிட்டு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி பாண்டிச்சேரியிலேருந்து இந்த பஸ்ஸு வந்துட்டு இருக்குது கடலூருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு வந்து உள்ளே வருது எல்லாம் ஓகே. ஆனால் மக்களோட பரிதாபம் என்ன பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு அளவு சின்னதாக இருக்குது, மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. அதனால தான் இந்த சரி ஒரு வீடியோ எடுத்து போடுவோமே, ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கட்டணு அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட கோரிக்கையை நான் எடுத்து போட்டிருக்கேன் இந்த வீடியோவை. மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எல்லாமே நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்குன்னு பயணி நிலக்கூடிய சரியான பயணி நிலக்கூடிய எதுவுமே இல்லாமல் இருக்குது. நான் எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4:30 மணி இருக்குங்க. ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லாமே வந்து கும்பலாக நிற்கிறாங்க. இவங்களுக்கு பஸ் இன்னும் கரெக்டாக கிடைக்கல இந்த இடத்துல யாருக்குமே. இடம் வசதி பார்த்தீங்கன்னா நெருக்கி நிற்கிது எல்லா பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா. இங்கே ஏறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கூட்டமாக இருக்குது. எல்லாமே நின்றுட்டுருக்காங்க, ரொம்பவும் சிரமப்பட்டு நிற்கிறாங்க. ஏன்னா பஸ்ஸு வசதியும் இல்லையா என்னன்னு தெரில. ரொம்ப நேரமாக எல்லாமே நின்றுருக்க மாதிரி தெரியுது இங்கே உள்ளவங்க எல்லாமே. கடலூர் பஸ் ஸ்டாண்டு அளவு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சின்னதுன்னு சொல்லலாம். இப்போ பக்கத்தில் சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ சூப்பராக கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கடலூருக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியும் சூப்பராகவே இப்போ சூப்பராக முடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கடலூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மக்கள் வந்து ரொம்ப பரிதாப நிலையை தான் சொல்லலாம். அங்கே உள்ள பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சின்ன பஸ் ஸ்டாண்டுங்க. இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா சென்னை போகிற பஸ் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து நிற்குங்க. சென்னை நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா கடலூர் சுற்றுவட்டார பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே இந்த இடத்துல வந்து நின்று நீங்கள் ஏறிட்டு போகலாம். தாராளமாக சென்னைக்கு வந்து பிரச்சனை இல்லை. பஸ்ஸு வந்து அடிக்கடி வந்துட்டு இங்கேருந்து போகுது சென்னைக்கு வந்து. இதுக்கு ஆப்போசிட்டில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு உரிய பஸ்ஸுலாம் இங்கே அதிகமாக வந்து நிற்கிது. இதுக்கு ஆப்போசிட்டில் அவர் நிற்கிது பாருங்கள், அதெல்லாம் சிதம்பரம் பஸ்ஸு. அதுக்கப்புறம் CTP வண்டி கூட நிற்கிது, அதுவும் சிதம்பரம் போகிற வண்டி தான். சிதம்பரம் பரங்கிப்பேட்டை இது வழியாக இந்த பஸ்ஸு போவோம். இதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து பஸ்ஸு உள்ளே வந்து இதுலேருந்து இந்த பக்கம் தான் வெளியே போகிற இடம். இது எல்லாமே இப்போ கூட ஒரு பஸ்ஸு துர்கா பஸ் ஒன்று வந்துட்டுருக்குது. இது வந்து வெளியில் போகிற இடம், அந்த பக்கமாக வெளியே போயிடும் அந்த பஸ் எல்லாமே. அங்கே நிற்கிற பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இன்னொரு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்துக்கு இங்கேருந்து அடிக்கடி பஸ் இருக்குது. விருதாச்சலம் சேத்தியத்தோப்பு, கடலூர்லேருந்து விருதாச்சலம் சேத்தியத்தோப்புல அடிக்கடி பஸ் இருக்கிறதுக்கு நிற்கிது. அதை விட ரொம்பவும் 195% பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு இங்கேருந்து அதிகமாகவே பஸ் இருக்குதுங்க. அதாவது கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி பாண்டிச்சேரிக்கு பஸ்ஸு கடலூர்லேருந்து அடிக்கடி போயிட்டுருக்கு. ஏன்னா இங்கேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தான் பாண்டிச்சேரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நிறைய பஸ்ஸு இங்கேருந்து போயிட்டுருக்கு. PRTC பஸ்ஸு எல்லா பஸ்ஸும் ப்ரைவேட் வண்டிக்கு நிறைய வண்டி இங்கேருந்து போயிட்டுருக்குது. பொன்மலர் பஸ்ஸு ஒன்று நிற்கிது பாருங்கள், பண்ருட்டி. அதாவது பண்ருட்டி வடலூர் போகிறவங்களுக்கு இந்த கடலூர்லேருந்து நிறைய பஸ்ஸு இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி போகிற வண்டி கூட ஒன்று நிற்கிது பாருங்கள். ஸ்ரீ பாலாஜி திருக்கோவிலூர், அதாவது திருக்கோவிலூர் போகிறதுக்கு இங்கே கடலூர்லேருந்து பஸ்ஸு இங்கே போயிட்டுருக்குது நிறைய பஸ்ஸு. ஆனால் பஸ்ஸு வந்து கொஞ்சம் ரேர் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே கடலூர்லேருந்து. ஆனால் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பரிதாபங்களில் மக்கள் வந்து ரொம்ப கூடிக்கிட்டு நெருங்கிட்டு நிற்கிறாங்க. ஸ்கூல் போகிறவங்களும் காலேஜ் போகிறவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு நிழற்குடை சரியில்லாமல் பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் சின்ன அளவில் தாங்க இருக்குது இந்த கடலூர் பஸ் ஸ்டாண்டு. கைஸ், நீங்கள் பார்க்குற இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு பாலஞ்ச பில்டிங் போல் இருக்குது இந்த இடம். அதுவும் வந்து கடலூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பகுதியாக இருக்குது இந்த இடம். ஆனால் இந்த பில்டிங்கில் வந்து பஸ்ஸும் நிற்க மாட்டேது, மக்களும் இங்கே வந்து நிற்க மாட்டாங்க, கடைகளும் சுத்தமாக இல்லை, எல்லாமே மூடியே கிடக்குது. வாங்க அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு தூணாக இருக்குது எல்லாம். அதில் வந்து உட்காந்துருக்காங்க நிறைய பேருங்க. பைக்கெலாம் இங்கே வந்து பைக் ஸ்டாண்ட் மாதிரி உள்ள நிப்பாட்டிருக்காங்க. கடைகளை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கடைகளே இல்லைங்க. ஏன்னா பஸ் வந்து நின்றால் தானே வந்து மக்கள் வந்து நிற்பாங்க. மக்களும் இங்கே வந்து அதிகமாக நிற்க மாட்டுறாங்க. எல்லாம் 1-2 பேர் தான் இங்கே வந்து நிற்கிறாங்க. அதுவும் படுத்துக்கிறாங்க, உட்காந்துக்கிறாங்க. இது வந்து ஒரு தங்கும் விடுதி போல் இந்த இடத்துல வந்து இருக்குது மக்களுக்கு. பஸ்ஸு வந்து இந்த இடத்துல வந்து நிப்பாட்டினா கூட அவங்க மக்கள் வந்து நிற்பாங்க. ஆனால் பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பக்கம்லாம் பஸ்ஸு காணும். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பழக்கடை நிறையா இருக்குதுங்க. பழம் வாங்குறவங்க நிறைய பேர் கடலூர் பஸ் ஸ்டாண்டில் இங்கே தான் வந்தவங்க. பழக்கடை, பூக்கடை எல்லாமே இங்கே இருக்குது. வாழைப்பழம் விற்கிது, அக்கா வாழைப்பழம் விற்கிறாங்க. வாழைப்பழம், கொய்யாப்பழம் எல்லாமே இந்த பக்கம் இருக்குது. ஒரு பகுதி இந்த பக்கம் இருக்குது. ஆனால் பஸ் ஸ்டாண்டு அளவு சின்ன பஸ் ஸ்டாண்டு தான். ஆனால் நெருக்கடியான சூழ்நிலை எல்லா கடைகளும் சின்ன கடைகளும் இந்த பக்கம் இருந்துகிட்ருக்குது. இதில் வந்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அகர்வால் ஸ்வீட்ஸ் பேக்கரி, இந்த கடை வந்து கடலூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிப்பாட்டிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு கடை கொஞ்சம் சூப்பராக இருக்குது. கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே இது மட்டும் தான் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு டீசெண்டாக இந்த கடையை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த கடை பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது.
வாங்க கடையை கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். 2 பக்கம் 4 பக்கம் மொத்தம் கடை இருக்குது. 2 பக்கமே வந்து ஸ்வீட்ஸ் பேக்கரி கடை தான் வச்சுருக்காங்க. பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக அவ்வளோ நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்து வாங்கிட்டும் போகிறாங்க. இங்கேருந்து நிறைய பேர் வந்து ஸ்கூல் பிள்ளை காலேஜ் பிள்ளை எல்லாமே வந்து ஸ்கூல்லேருந்து வந்து ஆட்டோ பிக்கப் பண்ணிட்டு இங்கே வந்து இறங்கிடுறாங்க பிள்ளைக்கு. இதுதான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னொரு நுழைவாய் கூட சொல்லலாம். நிறைய பேர் வந்து இங்கே இறங்குறாங்க. ஓகே கைஸ், நான் போட்ட வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. கடலூர் பஸ் ஸ்டாண்ட் அளவு வந்து பெரிய பஸ் ஸ்டாண்ட் எங்கேயாச்சும் கட்டினா நல்லாயிருக்கும். ஏன்னா பாண்டிச்சேரி சிதம்பரம் பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நெருக்கடியான சூழ்நிலை எல்லா மக்களும் இங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது யூடியூபர் சேனல்.